அருமை தம்பி சாமிநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான பாடல்கள் நான் கேட்டதே கிடையாது. நான் கேட்டிருக்கலாம், என் மனசில் பதியவே கிடையாது. ஆனால் அவர் அவ்வளவு துல்லியமாக பாடுறார். அந்த அளவுக்கு அதில் பயிற்சி எடுத்திருக்கிறாருங்கிறது இல்லை, அவர் மனசை பாதிச்சிருக்கு. அதனால் அந்த பாதிப்பெல்லாம் காலப்போக்கில் நல்ல பாடல்களால் மாறும் என்று அவருக்கு ஆறுதல் சொல்லி, அடுத்தபடியாக அவருடைய பேச்சை மறுப்பதற்கும் நம்முடைய அணியினுடைய கருத்துக்களை நிலைநாட்டுவதற்கும் அருமை சகோதரி முனைவர் அபிராமி அவர்கள் வருகிறார். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். அவையில் வீட்டிற்கும் அனைவரையும் வணங்கி, ஆசிரிய பெருந்தகை, ஆச்சரிய பெருந்தகை நடுவர் ஐயா கணேசனையா அவர்களையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். எனக்கு முன்னே பேசிய சகோதரி விஜி, அண்ணன் சாமிநாதன் இருவரும் தலைப்பையே சரியாக புரிந்து கொள்ளாமல் வந்து குழப்பி போயிருக்கிறார்கள். நானே யோசிச்சேம்மா, என்ன இவங்க என்ன எதை பேசுறாங்க, நானே குழம்பிதாமா உட்கார்ந்து இருந்தேன். அம்மாமார்களே, ஐயாமார்களே, தலைப்பு ஒன்றும் அன்றைய பாடலா இன்றைய பாடலா இல்ல, அது கிடையாது. பாடல்கள் பொழுதுபோக்கா பயன்பாடா? காலத்தால் அழியாத பொக்கிசமாகிய கண்ணதாசன் பாடல்களையும் பட்டுக்கோட்டையாரின் வைர வரிகளையும் எப்படி அம்மா விலக்கி விடுவீர்கள்? இன்றைக்கு நடக்கும் நிகழ்வுக்கு கணக்கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு பாடலை உங்கள் முன் வைக்கிறேன். 60 ஆயிடுச்சு, மணிவிழா முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் லவ் ஜோடி தான். 20 ஆரம்பிச்சோம், இன்னமும் முடியலையே நம்மோட லவ் ஸ்டோரி தான். அட என்னாச குமரி, ஒன்னாட்டா அழகி, நாடெல்லாம் பார்த்தேன் கிடையாது. அட என்னாசை குமரா, அன்பான தோலா, நம்மோட உறவு உடையாது. இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, இன்றைய மணிவிழா தம்பதியர் இருவருக்கும் கனகச்சிதமாக பொருந்தும். 60லும் அன்பை பரிமாறுகின்ற ஒரு உன்னதமான தம்பதி சுற்றுலாவில் கூட நாம் பார்த்திருக்கின்றோம். ரோஜாவை கொடுத்து போட்டோ எடுத்துக் கொள்வார்கள். அதை நீங்களும் கூட நீங்க சமூக ஊடகங்களில் நம்ம பரிமாறிய பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சரி, இன்னொன்னு விஜய் சொல்லிட்டு போனாங்க, மதுரை மக்களோட நாடி நரம்பு ரத்த தசையில எல்லாம் ஊறி போயிருக்கிற பாட்டுங்க. அந்த பாட்டு சித்திரை திருவிழா, ஊர் மெச்சும் திருவிழா, உலகம் போற்றும் திருவிழா. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பாண்டியரு சொக்கரிடம் பாசமத்த ராசாத்தி. ஊர்கோலம் ஊருக்குள்ள அவ வாரால தெருக்குள்ள பூமால தோல் மேல போட, பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. இந்த பாட்டு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு! நீ என்ன அசால்ட்டா சொல்லிட்டு போறீங்க? காலத்தால் அழிக்க முடியாது. இது ஒன்றும் சிவபுராணம் இல்லை. அந்த திரை இசை பாடலில் வந்த கதாநாயகியோ கதாநாயகனோ யார் மனதிலும் அங்கு நிற்கவில்லை. சொக்கநாதர் தான் அங்க ஹீரோ, மீனாட்சி தான் அங்க ஹீரோயின். இப்ப திருவிழா ஆரம்பம் ஆயிருச்சு, அடுத்து தேரோட்டம் தானே. நம்ம மண்ணு மணக்குற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து செல்லும். அத நின்று ரசிக்கிற ஊரு ஜனம் இந்த தேரை இழுத்து செல்லும். மதுரை குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு. தேரை இழுத்தாச்சு, அதுக்கப்புறம் வரும் பாருங்க, வராரு அழகர் வராரு, சப்பரம் ஏறி வராரு, நம்ம சங்கடம் தீக்க போறாரு, உலகம் காக்க வராரு, உள்ள கலகம் தீக்க போறாரு. வெட்டவெளி பொட்டல்ல சாதிசனம் கூட்டி, கட்டழகையும் கண்ணழகையும் பட்டழகையும் காட்டி வராரு அழகர் வராரு. இத கேட்டா வரும் பாருங்க ஒரு உணர்ச்சி பூர்வமான அந்த ஆன்மீக உணர்வு. அதை கொடுத்தது திரை இசை பாடலுங்க. இன்னைக்கும் அது ஒலிக்குது, மதுரையில இன்னைக்கும் ஒலிக்குது. இந்த அணியில் இருக்க யாராவது அதை மறுத்து பேச முடியுமா? அடுத்து திரை இசை பாடல்கள்ல நிறைய தத்துவ பாடல்கள் இருக்குங்க. அது அன்னைக்கு மட்டும் இல்ல, அது 60கள்லயும் இருந்தது, அதற்கு பிறகு 80கள்லயும் இருந்தது, இப்ப 2000க்கு பிறகும் அது இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க கண்மூடித்தனமா அதை மறுத்து பேசக்கூடாது. அன்னைக்கு எம்ஜிஆர் படத்துல வந்துச்சு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்,
ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். சபாஸ். 80கள்ல இல்லையா, 90கள்ல இல்லையா? உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, தொலை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன், உன்னால் முடியும். சரி, அதுக்கு 2000க்கு பிறகு இல்லையா என்ன? முன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் தோழா, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உண்மை உள்ளத்தில் தூர்வைக்குமே தோழா. இருக்குங்க, நீங்க அதை சொல்லலைன்னா இல்லைன்னு ஆயிருமா என்ன? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தன்னம்பிக்கை இழந்து இருக்கிற ஒருத்தர் கூட ஒரு சில பாட்டை கேட்டா தன்னம்பிக்கை துளிர் விட்டுரும். அப்படி ஒரு பாட்டு தான். இவங்க பல்லவியை மட்டும் பாடி உங்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க. நமக்கு நம்ம தில்லாலங்கடிலாமா இதை மட்டும் சொல்லிட்டு போயிருவாங்க. சரணத்தை கேட்டு பாருங்க. எல்லோருக்கும் ஜெயிக்கின்ற காலம் வரும், புல் கூட தன் பூமியை துளைத்து வரும், நில்லாமலே ஓடிடு இலக்கு வரும், அடவானம் மேலே பூமி கீழே வாசனை நாட்கள் நடுவிலே, துணிந்தவன் ஜெயிப்பான் தினம் தினம். இதெல்லாம் இப்ப புதுமையான பாடல்கள்ல இருக்கக்கூடிய வரிகள். ஐயாவே எங்களுக்கு ஒரு பாட்டை எடுத்து கொடுத்துட்டாரு, ஒரு கருத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஐயாவே எடுத்து கொடுத்துட்டாங்க. வாழைப்பழத்துக்குள்ள வச்சு மருந்து கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி பல்லவியில உங்களுக்கு புரியாத வார்த்தைகள் இருந்தாலுமே சரணத்துல வச்சாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு ஆப்பு. அடுத்ததுங்க, நம்ம சாமிநாதன் அண்ணே வந்தாங்க. பயன்பாடு என்னன்னு பேசி தள்ளிட்டு போயிட்டாங்க. போன வாரம் தான் அவங்க பொண்ணுக்கு பிறந்த நாள். பொண்ணோட தாய் மாமா வேற யாரும் இல்லை, நம்ம மாதேஷ் என்ன பாட்டு தெரியுமா வச்சிருந்தாரு ஸ்டேட்டஸ்ல? வாயாடி பெத்த புள்ள வரப்போற நெல்ல போல, யாரிவ ஊர் போற்றோம் சாமிதான், அட என்ன பெத்த சின்ன தாயே. சும்மா மட்டும் வைக்கலங்க, பாட்டுக்கு கீழே சாமி பெற்ற சாமியே. அந்த சாமி வேற இல்லைங்க, இந்த சாமிநாதன் தான் அந்த சாமி. உங்க பிள்ளையோட பர்த்டேக்கு உங்க மச்சினர் வச்சிருக்காருங்க, அதை இல்ல நீங்க சொல்ல முடியுமா? பயன்படலையா உங்களுக்கு? சொல்லுங்கய்யா சொல்லுங்க, இவ்வளவு விவரம் எனக்கு தெரியாம போச்சு. சரி, இப்ப நீங்க திரை இசை பாடல்கள் தான் தத்துவம் தான் இருக்கா, புத்திமதி தான் இருக்கானா? அதையும் தாண்டி நாட்டுப்பற்றை ஊட்டவும் செய்கின்றன. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹேன், தன்னலம் போக்கிட தாயகம் காத்திட சொல்லுக ஜெய் ஹேன். இது அந்த காலத்துல இருந்துச்சு, இந்த காலத்துல இருக்குங்க. திரை இசை பாடல்கள் பிறப்பு இறப்பு, காதல் தோல்வி அனைத்துக்கும் பொருந்தும். காதலுக்கு விருந்தாகும், காதல் தோல்விக்கு மருந்தாகும். சரிங்களா? வீரத்தையும் கொடுக்கும், தியாகத்தையும் கொடுக்கும், புத்திமதியையும் கொடுக்கும். அது மட்டுமல்ல, கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் போன்ற விஷயங்களுக்கும் அது உதவும். பயண களைப்பை போக்க திரை இசை பாடல்கள் உதவுகிறது என்பதை மறக்க முடியாது. பணியில் ஏற்படும் களைப்பை போக்கவும் பாமர பாட்டாளி மக்களுக்கு திரை இசை பாடல்கள் இன்று வரை உதவி கொண்டேதான் இருக்கின்றன. இதையும் யாரும் மறுத்து பேச முடியாது. எனவே அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி, திரை இசை பாடல்கள் நம் மனதில் நின்று கொண்டேதான் இருக்கும், பயன்பட்டு கொண்டேதான் இருக்கும் என்று ஆணித்தரமாக கூறி, நாம் பழமையையும் மறந்துவிட வேண்டாம், புதுமையில் உள்ள நல்லவைகளை விட்டுவிடவும் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.